ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கிய சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் ஒன்று வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் வந்து சூடாகட்டும். ஆயில் வந்து சூடாகிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இது கூட போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் லைட்டாக ஆயிலில் வந்து வதக்கிக்கலாம். மிளகாய் லைட்டாக வதங்கின பிறகு ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினா போதும். இந்த வெங்காயத்தில் வந்து கண்ணாடி பதம் வரது வரைக்கும் நம்ம வதக்கினா போதும், அதிகமாக வதக்காண்டாம். அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம இது கூட போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வந்து போயிடுச்சு. இதில் வந்து ஒரு உருளைக்கிழங்கு வந்து துருவி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து ஸ்லிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா வதக்க வேண்டாம், லைட்டாக அதில் போட்டுட்டு நம்ம ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டால் போதும். இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து உருளைக்கிழங்கு எடுத்து அதே கப்பில் வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நான் தண்ணி சேர்க்குற இதே கப்பில் தான் மாவு எல்லாமே சேர்க்க போகிறேன். அதனால் வந்து அளவு எல்லாம் நம்ம ஒரே மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த கப்புக்கு 3 கப் வந்து தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம இதில் வந்து மாவுலாம் சேர்க்க போகிறோம், அதனால் கொஞ்சம் உப்பு அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இது கூட போட்டுடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும். தண்ணி வந்து இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி எடுத்து அதே கப்பில் 1 கப் வந்து ரவை எடுத்திருக்கேன். இதே நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல பொடி ரவை எடுத்திருக்கேன், அதனால் நான் இதை அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய ரவையாக இருந்தால் மிக்சியில் போட்டு ஒரு வாட்டி லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ரவை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை வந்து போட்டுக்கலாம். அதே கப்புக்கு 1 கப் கடலை மாவும் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இது கூட போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம உடனே வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம உடனே வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், இல்லைன்னா வந்து கட்டி பிடிச்சிக்கும். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கடாயில் ஒட்டாத அளவுக்கு வருது பாருங்கள். நம்ம தண்ணி மாவு எல்லாமே வந்து கரெக்டாக அளவில் சேர்த்தோம்னா இந்த மாதிரி நமக்கு கரெக்டாக வரும். இல்லை தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகிட்டுனா நீங்கள் மாவு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்ஸை வந்து நான் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருந்தேன். இது வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு நம்ம வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம வந்து கையில் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கலாம். ஆயில் தடவிட்டு இதுலேருந்து மாவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சின்னதாக இந்த மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சி நம்ம சின்ன சின்ன பால் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சைஸில் வந்து நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துடலாம். எல்லாத்தையுமே வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து ஆயிலில் போட்டுக்கலாம். ஆயில் வந்து நல்லா சூடான பிறகு சேர்த்துக்கோங்க. இது வந்து எல்லா பக்கமே நமக்கு வந்து நல்ல செவந்து ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வந்து ஆயிலில் எல்லா சைடும் ஈவனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடிக்கடி இதை வந்து நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். இதில் கடலை மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால உதிர்ந்து வராது. நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எல்லா பக்கமே நல்லா வந்து செவந்து வந்துடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளாடி வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம வந்து இப்போ ஆயிலிருந்து எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. நம்ம இதில் கரம் மசாலாலாம் சேர்த்துருக்கோம், அதனால் வந்து அந்த கரம் மசாலோட ஃப்ளேவரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம். உருளைக்கிழங்கு வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம இந்த ஸ்நாக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட்டு வந்து இன்னும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நல்ல கிறிஸ்பியான நல்ல டேஸ்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்த்தோம். இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.